விக்னேஷ் சிவன் இன்னும் மறுபடியும் சர்ச்சையா? சர்ச்சையெல்லாம் இல்லை சார், நயன் சர்ச்சையான ஒரு சிவன் கதையை சர்ச்சை. எடுக்க போகிறேன். நயன் சிவன் சர்ச்சை ஏதாவது வந்துருச்சான்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலையே. விக்னேஷ் சிவனோடனே பக்கு பக்குங்குது, ஏதோ சர்ச்சை வந்துருச்சான்னு. அப்பாவும் மகனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்ற கதை உண்மையாக இருந்தால், இதுதான் கதையாக இருந்தால், பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியல. அப்பாவா நடிக்கிறார் பாருங்க சீமான், அவர் வந்து இந்த கதைக்கு ஃபிட்டின் ஆவார்னா நிச்சயமாக அதை 100% இல்லை 200% இந்த கதைக்கு ஃபிட்டின் ஆவார். ஏன் சார்? எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏசான்னு வேறு கேட்குறீங்க. சீமான் பற்றி எல்லாருக்கும் தெரியுமே சார். ஹீரோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு டாட்டா கட்டுவார், மேலே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டாட்டா கட்டுவார். அது சர்க்காஸ்டிக்காக இருந்தனால நிறைய பேர் மீன்ஸ்லாம் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி சீரியஸாக இவர் எடுக்க போகிறாரா, சர்க்காஸ்டிக்காக எடுக்க போகிறாரா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறத இல்லை, நம்ம பொதுவாக சீரியஸாக வந்து படங்கள் விக்னேஷ் சிவன் எடுத்ததும் இல்லை. அப்படி சீரியஸ் படங்கள் இது வரைக்கும், அதாவது அப்படி மெச்சூரிட்டி விக்னேஷ் சிவன் சீரியஸ் படங்கள் எடுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு நமக்கு தெரில. ஏன்னா அவர் வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விக்னேஷ் சிவன் இன்னும் மறுபடியும் சர்ச்சையா? சர்ச்சையெல்லாம் இல்லை சார், நயன் சர்ச்சையான ஒரு சிவன் கதையை சர்ச்சை. எடுக்க போறாரு. நயன் சிவன் சர்ச்சை ஏதாவது வந்துருச்சான்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலையே. விக்னேஷ் சிவனோடனே பக்கு பக்குங்குது, ஏதோ சர்ச்சை வந்துருச்சான்னு. சரி சொல்லுங்க. விக்னேஷ் சிவன் எடுக்க போற கதையால ஒரு சர்ச்சை அப்படின்னு தான் வந்து கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இந்த அப்படியா? கதை எப்படி இப்போ ஜென்ரேஷனுக்கு செட் ஆகும் அப்படின்னு. ம், என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க ம். அப்படிங்கிற கதை. உறுதியான தகவலாம் தெரியல, ஃபைனலாக இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மகனா வந்து பிரதீப் ரங்கநாதனும் அப்பாவா சீமானும் நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன் இந்த தகவலை. அப்பாவும் மகனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த கதை தானா அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரில. ஆனால் இப்படி ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகன் வந்து பிரதீப் ரங்கநாதன் டிராகனில் நடித்தார்ல அவர். சீமானை எல்லாருக்கும் தெரியும், அறிமுகம் தேவையில்லை. சீமான் வந்து அப்பாவை நடிக்கிறாரு. இவங்க 2 பேரும், அதாவது அப்பாவும் மகனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறாங்க. கரெக்டான தகவலா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கதையாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதாவது வந்து கர்ணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஒரு நூல் இலையில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட சொல்ல வர கண்டென்ட்டு ரொம்ப மோசமான கண்டென்ட்டாக போய் முடிஞ்சிடும். இந்த கதையை வந்து விக்னேஷ் சிவன் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னும்போது, அவர் எப்படி இந்த மாதிரி படங்களை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில. அதாவது வந்து போடா போடி, நானும் ரவுடி தான், காத்து வாக்கில் 2 காதல், இப்படின்னு லைட்டர் வெயிட்டில் ஒரு மாதிரி ஜாலியாக படங்கள் சொல்லிட்டு வரவர் தான் விக்னேஷ் சிவன். இப்போ இந்த படம் வந்து இது ஜாலியாக சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறோம். இதுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வந்து ஒரே ஒரு நூல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப விரசமாக மாறிடும். அதனால் விக்னேஷ் சிவன் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி விக்னேஷ் சிவனுக்கு இருக்கா கதையை அப்படிங்கிறதெல்லாம் சர்க்காஸ்டிக்காக எடுக்க போறாரா, நான் சீரியஸான ஒரு கதை எடுக்க இல்லை, போறாரா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. நம்ம அந்த ஹேண்டில் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரியான படங்கள் பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் வந்து ஹேண்டில் பண்ணுவார். பாலச்சந்தர் அவருடைய ஆரம்ப கால படத்துலேருந்து நிறைய படங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கண்டென்ட்டு, அதாவது வந்து சொசைட்டிக்குள்ளே நடக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஆனால் யாரும் அதை வெளிச்சம் போட்டு சொல்ல மாட்டாங்க, யாரும் அவ்வளோ டேரிங்காக அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் பாலச்சந்தர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வருவார் ஆரம்ப காலத்துலேருந்தே. அப்போ வந்து நிறைய விமர்சனங்கள் பாலச்சந்தர் மேலே வரும். விமர்சனங்கள்னால் சும்மா அப்படி இப்படி கிடையாது, என்ன இப்படி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன மோசமான படம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் வரும். ஆனால் விமர்சனங்களாம் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டாரான்னு தெரில. ஆனால் வந்து பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டென்ட் சொன்னாலும் அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ப்ரெசென்ட் பண்ணிடுவார். அந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். அது மாதிரி 3 முடிச்சு ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்து பாலச்சந்தர் படத்திலே ஒரு பிரபலமான படம் 3 முடிச்சு. ஏன் ரஜினிகாந்துக்கு அபூர்வ ராகங்களில் பாலச்சந்தர் தான் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் 3 முடிச்சில் தான் ரஜினிகாந்துக்கு ஒரு அடையாளமே கிடச்சிச்சு. அதாவது ஒரு வில்லன் சூப்பராக நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் ரஜினிகாந்துக்கு முதல்ல கிடைச்ச படம் வந்து 3 முடிச்சு தான். அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா,
கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து கமலஹாசன் வந்து ஸ்ரீதேவி லவ் பண்ணுவார், ஸ்ரீதேவியும் வந்து கமலஹாசன் லவ் பண்ணுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து எப்படியாவது வந்து ஸ்ரீதேவியை அடைஞ்சிடணும், ஸ்ரீதேவி தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையிலேயே ஸ்ரீதேவி கிட்ட பழகிட்டு இருப்பார். ஒரு ஒரு மாதிரி ஒரு பருவட்டான கேரக்டர் மாதிரி, அதாவது வந்து ஒரு சபல புத்திக்காரர் மாதிரி, எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிறைய பெண்களோட ரஜினிகாந்த் அந்த படத்தில் அப்படி தான் பழகிட்டு இருப்பார். அவருடைய கேரக்டரே எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய பெண்களோட தப்பு தப்பாக பழகி அவரோட ஸ்டைல் மேனரிசம்லாம் இருக்குல்ல, சிகரெட்டு தூக்கி போடுறது, இந்த மாதிரியான ஸ்டைல்லாம் காமிச்சு பெண்களை வந்து மயக்கி தன்வசப்படுத்துவார். அதுதான் கதை. இப்போ ஸ்ரீதேவி மேலே ரஜினிகாந்துக்கு ஒரு கண்ணு, ஒரு ஆசை, எப்படியாவது அடைஞ்சாகணும்னு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி 3 பேருமே ஒரு போட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு பாட்டு, வசந்த கால நதிகளிலே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து செம சூப்பர் ஹிட் அந்த காலத்தில். ரஜினிகாந்த் வந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே வருவார். ஸ்ரீதேவி, ம ம ம கமலஹாசன் எல்லாம் சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் பாடுற மாதிரி பாடிக்கிட்டே வருவார். போட்டை வந்து ரஜினிகாந்த் தான் ஓட்டுவார். ஹாப்பி மூமெண்ட்டில் பாடியிருப்பார். கமல் இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க ரஜினியோட லெஃப்ட் சைடில். ஸ்ரீதேவி ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. சிரித்து சந்தோஷமாக அந்த படகு ட்ராவல் அடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டில் வந்து லைட்டாக பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி படகுலேருந்து கீழே விழுந்துருவார் கமல். அதாவது வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்துருவார். கமலை வந்து காப்பாற்ற சொல்லி ஸ்ரீதேவி பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரஜினி வந்து கமலை காப்பாற்றவே மாட்டார். அந்த துடுப்பு போட்டுக்கிட்டே வராரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே மாறும். எவ்வளோ ஜாலியாக பாடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கிற பாட்டு, அப்படியே ரஜினி வந்து வில்லத்தனத்தை காட்டுவார். இதே பாட்டை வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லனிக்கா பாட ஆரம்பிப்பார். துடுப்பு போட்டு போயிட்டே இருப்பார். ஸ்ரீதேவி வந்து எப்படியாவது நிறுத்து, போட்டை நிறுத்துங்கிற மாதிரி, அது வந்து கமலஹாசன் காப்பாற்றுக்கிற மாதிரி ரஜினிகாந்த் மண்டாடுவாங்க, கெஞ்சுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் எதை பற்றியும் கவலைப்படாமல் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார். அப்போவே ஸ்ரீதேவிக்கு புரிஞ்சிடும், இவர் வந்து நம்மளை வந்து ஒரு தப்பான எண்ணத்தில் தான் பார்க்குறாரு போல் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சீக்குவேஷன் முடிஞ்சிடும். ஸ்ரீதேவி வேறு இடத்துல போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க பல வருடங்கள். சில வருடங்கள் கழித்து ரஜினிகாந்த் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காண்டி ஒரு ஊருக்கு போவார். அங்கே போய் கதவை தட்டுவார், வீட்டு கதவை. புரியுது அவங்களுக்கு? அந்த கதவை தட்டும்போது யார் வந்து திறக்கிறாங்கன்னா ஸ்ரீதேவி வந்து கதவை திறப்பாங்க. ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு. என்ன நீங்கள் இங்கே அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ரியாக்ட் பண்ணுவார். உடனே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட தம்பிகள் இருப்பாங்கல்ல, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து, அண்ணே இதான் வந்து நம்மளுடைய புது அம்மா, அப்பா வந்து இப்போ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காரு, நம்மளோட புது அம்மா, நம்ம புது அம்மா அப்படின்னோடனே ஸ்ரீதேவி என்ன பண்ணுவாங்க, வேணும்ட்டே, அதாவது அந்த சீக்வன்சஸ் வச்சுருப்பார் பாலச்சந்தர். அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தோட முடியெல்லாம் பற்றி பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் பரட்டையாக. அதை வந்து லைட்டாக அப்படி கோதி விட்டு தடவி விட்டு, என்னடா நீ வந்து இவ்வளோ முடி வச்சிருக்க, அப்படி கச்சா மச்சான்னு வளர்த்துருக்க, அப்படிலாம் இது பண்ணக்கூடாது, இப்போ முடி வெட்டிட்டு வா, போ போ அப்படின்வாங்க. மகனை சொல்கிற மாதிரி, மகனை சொல்கிற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அது மகனை சொல்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க அதாவது இவரோட அப்பாவுக்கு மனைவி ஆகிட்டாங்கல்ல, மகனை சொல்கிற மாதிரி உரிமையோடு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அப்போ வந்து ரஜினிகாந்தோட அப்பாவுக்கு வந்து ரஜினிகாந்த் மேலே ஒரு சந்தேகம் வரும். அது என்னென்னா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே இந்த பார்வைகள் அப்படிங்கும்போது அப்பா வந்து சில விஷயங்களை விசாரித்து தெரிஞ்சுப்பார். அது என்னென்னா, ஸ்ரீதேவி வந்து ஆல்ரெடி கமலை லவ் பண்ணதும், இந்த கமல் வந்து ஸ்ரீதேவி லவ் பண்ணதும், இந்த மாதிரி ஒரு போட் ட்ராவலில் போனதும், அப்புறம் வந்து கமல் வந்து தவறி விழுந்ததும், அதுக்கப்புறம் அந்த கமலை காப்பாற்றாமல் இவர் வந்து வந்துட்டார் ரஜினி, தன்னுடைய மகன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும். அதாவது வந்து அவர் மனைவியாக கல்யாணம் பண்ணிட்டார் ரஜினிகாந்த் அப்பா. இப்போ வந்து ரஜினிகாந்த் இன்னும் அந்த எண்ணத்தோடு தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடலில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவார், இதே மாதிரி ஒரு போட் சீக்வன்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்க வெளியில் ஒரு பயணம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பயணம் போவாங்க. அங்கே வந்து ரஜினிகாந்த் தான் மறுபடியும் போட் ஓட்டுவார். அவங்க அப்பா அதே கமலஹாசன் இருக்கிற இடத்துல உட்காந்துருப்பார். ஸ்ரீதேவி ஆப்போசிட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ராவலில் பாடிட்டு போகும்போது அந்த போட்டில் சந்தோஷமான ஒரு சீக்வன்சஸில் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட அப்பா வந்து வேணும்ட்டே, அதாவது வந்து தவறி விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி விழுந்துருவார் தண்ணிக்குள்ளே. அப்புறம் ரஜினிகாந்த் வந்து சீதையை வந்து சொல்லுவாங்க, சீதையை வந்து நினைப்பாங்க, இவர் வந்து அப்பாவையும் காப்பாற்ற மாட்டார், ஏன்னா வந்து இவருக்கு எண்ணங்கள் சரியில்லை, நம்மளை அடையணுங்கிற நோக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஸ்ரீதேவிகிட்ட இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்பாவை காப்பாற்றுறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே வச்சு எப்படியோ காப்பாற்றி இது பண்ணுவார் அப்பாவை. அப்போ ஸ்ரீதேவி வந்து புரிஞ்சுப்பாங்க, அதாவது அப்பாவும் தெரிஞ்சுக்குவார். அதை என்ன தெரிஞ்சுப்பார்னா, சரி நம்மளோட மகன் வந்து நம்ம மனைவி ஆனதுக்கப்புறம் அந்த தவறான எண்ணங்களோட இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இந்த மாதிரி கதைகள்லாம் எடுக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் தான் இந்த மாதிரி கதைகள் எடுப்பாங்க. பாலச்சந்தர் இதே மாதிரி பல படங்கள் தொடர்ந்து கதைகள் எடுத்திருக்காரு. அதாவது அரங்கேற்றம்னு ஒரு படம், பிரமீளா நடிச்சிருப்பாங்க, சசிகுமார்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரமீளாவும் சசிகுமாரும் நல்ல காதல்களாக இருப்பாங்க.
பிரமீளாக்கு வந்து நிறையா தங்கச்சிங்கலாம் இருப்பாங்க. சின்ன சின்ன தங்கச்சிங்கலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் அதாவது வந்து இவர சசிகுமார கல்யாணம் பண்ணிட்டா, தனக்கு வர வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பிரமீளா. தனக்கு வர வருமானம் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு குடுக்க முடியாது. தன்னோட தம்பி, தங்கச்சி எல்லாம் அனாதை ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர்ட்ட. சசிகுமார்ட்ட நான் கொஞ்சம் காலதாமதப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேங்கும்போது, அவர் அது சம்மதிக்க மாட்டாரோ ஏதோ ஒரு சீக்வென்ஸஸ். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிரமீளா வந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்காண்டி சென்னைக்கு வந்துருவாங்க. சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்பிச்சுட்ருப்பாங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது. குடும்பத்தில உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. வேற வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. அந்த எங்கேயோ வேலை பார்த்து பணம் அனுப்புறாங்க அப்படிங்கிற மாரி தான் அவங்க குடும்பம் நெனச்சிட்டு இருக்கும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ப்ராஸ்டிட்யூட் வீட்ல இருந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் போல. சசிகுமார் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு ப்ராஸ்டிட்யூட் வீட்டு அட்ரஸ தேடி, அவருக்கு தேவை. அதுக்காண்டி போறாரு அந்த இடத்துக்கு. போய் இதே மாரி தான். கதவு தட்டும்போது பிரமீளா வந்து கதவு திறப்பாங்க. பிரமீளா வந்து கதவு தொறந்தோனே அவர் ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா காதலன் இல்லையா? முன்னாள் காதலன். அவர வந்து பார்த்தோனே, "என்ன நீ இங்க இருக்க? நீ இந்த வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ராஸ்டியூஷனா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னும்போது ஒரு மாரி கேட்பாங்க. அப்ப பிரமீளா வந்து ஒரு டயலாக் கேட்பாங்க. "ஏன் நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீ எதுக்கு இங்க வந்த? நீயும் வந்திருக்க. இப்ப ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? போடா" அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாரி போல்டான சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இது போல்டா அது சொல்ற விதத்தில கரெக்ட்டா சொன்னா, கரெக்ட்டா போய் த்ரோ ஆயிருச்சு அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயம் அப்படின்னா, ஓகே. அதான் சொல்றேன்ல, நம்ம லைட்டா நூல் அளவுக்கு மிஸ் ஆனா கூட மறுபடியும் பிரச்சனை தான். அப்ப பெரிய சர்ச்சையா மாறிரும். அதே மாரி அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒருத்தர லவ் பண்ணுவா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற காதலனை அவங்க அம்மாட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. அந்த காதலி, அந்த ஹீரோயின். அந்த அம்மாட்ட வந்து நான் இவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு சீன்ல. அதுக்கப்புறம் சில நேரங்கள் சில வேற வேற சீக்வென்ஸஸ்லாம் போகும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வீடு கதவு தொறந்திருக்கும். கதவு தொறக்கும்போது அவங்க வீடு தான அந்த பெண் அந்த ஹீரோயின் வந்து கேஷுவலா அந்த வீட்டுக்குள்ள நுழைவாங்க. நுழைஞ்சு அப்படி உள்ள போகும்போது பெட்ரூம் லைட்டா கதவு சாத்துன மாரி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ஆண் குரல் கேட்கும். நான் ஏதோ சத்தம் கேட்குது. அம்மாவும் குரல் கேட்கும். சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற ஒரு மனநிலை. அதான் பெட்ல 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க மாரி ஒரு சீக்வென்ஸஸ். என்னடா இது அப்படின்னு சந்தேகப்பட்டு லைட்டா அந்த கதவ விளக்குனா, யாரை தன் காதலனா அறிமுகப்படுத்தினாலோ, அவரோட அவங்க அம்மா இருப்பா. இந்த மாரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலச்சந்தர் தான் எடுப்பாரு. பாலச்சந்தர் இந்த ஒரு 3 படத்தோட மட்டும் இல்ல. அவர் எழுதின கதைன்னு நெனைக்கிறேன். நெட்ரிகன் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ப்ளே பாயா தீராத நடிச்சிருப்பாரு விளையாட்டு ரஜினி. பிள்ளைன்னு இப்ப ரஜினிகாந்த் வந்து ப்ளே பாயா நடிச்சிருப்பாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு சின்ன சாயல்ல தான் இருக்கும். அதுவும் இதே தான். இந்த மாரி அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு அப்பா ரஜினிகாந்த், மகன் ரஜினிகாந்த் 2 ரஜினிகாந்த் இருப்பாங்க. அப்பா ரஜினிகாந்த் வந்து சரிதாவோட வேலைக்கு வந்த பொண்ணோட தப்பு பண்ணிருவாரு. அவரு இதே மாரி தான் ப்ளே பாய். பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணக்கூடியவரு, சபல புத்திக்காரரு. இது வந்து ரஜினிகாந்த் வந்து மேனகாவ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. மகன் ரஜினிகாந்த். இப்ப வந்து மகன் ரஜினிகாந்துக்கு வந்து இது விஷயம் தெரிய வந்துரும். அப்பா இப்படி தப்பு பண்ணியிருக்காருங்கிறது. அப்பா வாய் மூலமாவே இத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி மகன் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, "நான் வந்து மேனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. நான் இந்த சரிதாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்பாக்கு ஷாக்கு. என்னடா இது இப்படி மகன் வந்து சொல்றானே அப்படிங்கிறது. அப்புறம் அதில ஒரு சின்ன ட்ராமா ப்ளே எல்லாம் இருக்கும். கடைசியில எப்படி முடியுதுங்கிற மாரி ஒரு இது குடுத்துருப்பாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாரி கதைகள வந்து நெறைய பாலச்சந்தர் சொல்லுவாரு. ஒரு வேள அவருக்கு அப்படி எண்ணங்கள், சிந்தனைகள் வந்துச்சா, போச்சா அப்படிங்கிறது தெரியாது. பட் மகேந்திரன் ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா, வேற இது பாலச்சந்தர் வந்து சொசைட்டில இது நடக்குது. நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இத யாரும் வெளிய அதாவது ஓப்பனா பேச மாட்டாங்க. இந்த மாரியான விஷயங்கள. அத வந்து தன்னுடைய தன்னுடைய கதையில, திரைக்கதையில வெளிப்படுத்தி டைரக்ஷன்ல பப்ளிக்காவே கதையில சொல்லிட்டு வந்தாரு பாலச்சந்தர். பூட்டாத பூட்டுகள்னு மகேந்திரன் வந்து ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் இருப்பாரு. அவர் மனைவி. அந்த மனைவி வந்து வேற ஒருத்தனோட அஃபேர் ஆயி ஓடி போற மாரியான ஒரு சிச்சுவேஷன். அங்க ஏதோ ஒரு சின்ன இது இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமாக்ஸ்ல இந்த டிராவல் வந்து ஆரம்பிச்சு அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. ஒரு கணவன், மனைவி அவங்களோட வாழ்க்கை. அப்புறம் இந்த மனைவிக்கு வந்து வேற ஒருத்தனோட அஃபேர் வருது. இதெல்லாம் சொல்லி, அந்த வேற ஒருத்தனோட வந்து இந்த மனைவி ஓடி போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ப்ளே. அப்புறம் ஓடி போவாங்களா, எப்போ ஓடி போவாங்கன்ற மாரியான ஒரு சின்ன ஒரு ட்ராமா. அதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, கணவனோட அந்த 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 காதலனோட வந்து அவங்க வந்து ஒரு சின்ன வேலி மாரி இருக்கும். ஒரு இத வந்து அது இந்த பக்கம் நின்னு பார்த்தா, அந்த பக்கம் நின்னு தெரியாது. பார்த்தா, அந்த வேலிய தாண்டி அவங்க குதிச்சுருவாங்க. பெட்டி எடுத்துட்டு போவாங்க.
வீட்டை விட்டு ஓடுறாங்க காதலனோட. அப்படி குதிக்கும் போது என்னன்னா பெட்டி தவறி கீழே விழுந்துரும். இந்த பக்கமே அவங்க அப்படி குதிச்சிருவாங்க, காதலனும் அப்படி குதிச்சிருவாரு. பெட்டி இந்த வீட்டு பக்கமே தவறி விழுந்துரும். இந்த பெட்டி எடுக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுவாங்க, ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது பெட்டி எடுக்கணும், அப்படி எக்கி எக்கி எடுக்கிறது. அதாவது ஒரு பெரிய காம்பவுண்ட் சவர் கிடையாது, ஒரு கையிலேருந்து அப்படி கொஞ்சம் எட்டி எடுத்தால் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுதான் காமிச்சிருப்பாங்க. எக்கி எக்கி எடுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு கை வந்து பெட்டி எடுத்து கையில் கொடுக்கும். யார்? அந்த ஹீரோயின் கையில். அவங்க யார் அந்த கை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவனே கொடுப்பார். கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்வார். உனக்கு பிடிச்சிருக்குல்ல போயிட்டு வா அப்படின்வார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து மகேந்திரன் சொன்னார். வேற ஒரு டைப்பில் சொன்னார். அந்த படத்தோட பூட்டாத பூட்டுகள், அதெல்லாம் வந்து சில பூட்டுகள் வந்து இது மாதிரி அப்படிங்கிற கதை சொன்னார். டைட்டிலே நல்லா வைப்பார் மகேந்திரன்லாம். பார்த்தீங்கன்னா நண்டுன்னு ஒரு படம், பூட்டாத பூட்டுக்கள், உதிரி பூக்கள், ஏன் முள்ளும் மலரும் இப்படின்னு டைட்டில் மகேந்திரன் படம் டைட்டில்லாம் பாருங்கள். நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்களாக எடுப்பார் மகேந்திரன். சில டேரக்டர்ஸ் இருக்காங்க சார், சில பேர் இந்த மாதிரி படங்கள் எடுப்பாங்க. மகேந்திரன் அப்படி படம் எடுத்தார் நம்ம சொல்ல வரல. மகேந்திரன் வேற ஒரு ஜானல், அதாவது வந்து இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருந்தார். பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் இப்படி பல விதமான கோணங்களில் இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சர்ச்சையான கதையெல்லாம் எடுத்து அதை தட்டி பதம் பார்த்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சொல்கிற கதை ஒருவேளை இந்த விக்னேஷ் சிவனுடைய புது படம் எடுக்கிற படத்தினுடைய கதை அப்படி இருந்தால் அது வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷனில் ஏதாவது ஒரு லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட அது சிக்கலாக போயிடும். அதாவது வந்து இதில் பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிக்கிறாரு. அவர் வந்து இந்த கதை, அதாவது வந்து அப்பாவும் மகனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்ற கதை உண்மையாக இருந்தால், இதுதான் கதையாக இருந்தால், பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரில. ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்து ஒரு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து லவ் டுடேயில் ஒரு செல்ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு மேட்டரில் பண்ணார். அதுக்கப்புறம் டிராகனில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார். இந்த கதை பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு புதுசாக இருக்கும். இப்போ அது எவ்வளோ அளவுக்கு பிரதீப் பொருந்துவார் அப்படிங்கிறத நம்ம இந்த படம் பார்த்தது தான் சொல்ல முடியும். ஏன்னா பிரதீப் வந்து எப்படின்னா இப்போ ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு நாயகனாக மாறிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லவ் டுடே பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அந்த டிராகனும் பாருங்கள் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா, 38 கோடி ரூபா எடுத்த படம் 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய விஷயம் தானே. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் மட்டும் அப்படி ஒரு நாயகனாக பார்க்குறாங்க. அப்படி இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து குறிப்பாக 2K கிட்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேரக்டரில் அவர் எப்படி ஃபிட்டின் ஆவாரா அப்படிங்கிறத கொஞ்சம் படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். அப்பாவா நடிக்கிறார் பாருங்கள் சீமான், அவர் வந்து இந்த கதைக்கு ஃபிட்டின் ஆவார்னா நிச்சயமாக அதை 100% இல்லை 200% இந்த கதைக்கு ஃபிட்டின் ஆவார். ஏன் சார்? எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏன் சார்னு வேறு கேட்குறீங்க. நிச்சயமாக ஃபிட்டின் ஆவார். சீமான் பற்றி எல்லாருக்கும் தெரியுமே சார். இதே மாதிரி ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்காஸ்டிக்காக ஜீவா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அம்மாவையும் கரெக்ட் பண்ணுவார், பொண்ணையும் கரெக்ட் பண்ணுற மாதிரி அவரும் ப்ளே பாய் நடிச்சிருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு டாட்டா கட்டுவார், மேலே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டாட்டா கட்டுவார். அது சர்க்காஸ்டிக்காக இருந்தனால நிறைய பேர் மீம்ஸ்லாம் போடுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி சீரியஸாக இவர் எடுக்க போகிறாரா, சர்க்காஸ்டிக்காக எடுக்க போகிறாரா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சீரியஸாக வந்து படங்கள் விக்னேஷ் சிவன் எடுத்ததும் இல்லை. அப்படி சீரியஸ் படங்கள் இது வரைக்கும், அதாவது அப்படி மெச்சூரிட்டி விக்னேஷ் சிவன் சீரியஸ் படங்கள் எடுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு நமக்கு தெரில. ஏன்னா அவர் வந்து பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸை போய் விலைக்கு கேட்டார். அதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை விலைக்கு கேட்ட ஒருத்தனுடைய, அதாவது வந்து அவர் ஒரு சீரியஸ் படம் எடுப்பாரா, ஒரு சீரியஸ் ட்ராமா கரெக்டாக எடுத்து கொடுப்பாரா ஆடியன்ஸ்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி இருந்தாலும் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார். இந்த படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.